பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். ரூரல் டெவலப்மெண்ட் ஆர்டி டிபார்ட்மெண்ட் சம்பந்தமாக இருக்கின்ற அந்த செய்தியை கொஞ்சம் உன்னிப்பாக நான் பார்த்தேன். பள்ளிக்கல்வித்துறை என்று வரும்பொழுது நாம் என்னென்ன முன்னெடுப்புகளை நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள்லாம் நன்கு அறிந்தவர்கள். 2016-21 ஆண்டில் எந்த அளவுக்கு அரசு பள்ளியில் சேர்கின்ற மாணவருடைய சதவீதம் குறைந்தது, குறிப்பாக அது ஹைஸ்கூல் என்று சொன்னால் ஒரு 11%, ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்று சொன்னால் ஒரு 14%, ஆல்மோஸ்ட் ஒரு 3% மேலாக தனியார் பள்ளியை நோக்கி சென்றிருக்கிறது என்கின்றதை அந்த சிஏஜி ரிப்போர்ட் சொல்லியிருக்கின்றது. எந்த பள்ளியில் வேணாலும் சேரட்டும், நாங்கள் ஒன்றும் தனியார் பள்ளிக்கு நாங்கள் அகைன்ஸ்டானவர்கள் கிடையாது. நாங்கள் மாணவர்கள் படிக்கின்ற வயது என்று வரும்போது அவர்கள் கல்வியில் சேர வேண்டும், பள்ளிக்கூடத்தில் சேர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அரசு பள்ளியில் சேர வேண்டும் என்று சொல்வதற்கான அதுக்காக அதிகப்படியாக சலுகைகளை இன்றைக்கு வழங்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக நம்முடைய அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. எப்படிப்பட்ட ஒரு வீண் செலவுகளை அவர்கள் செய்தார்கள் என்பதை சிஏஜி ரிப்போர்ட் பட்டியலிட்டு சொல்லும் பொழுது மறந்திருக்க மாட்டீர்கள். நம்முடைய முதல் கூட்டத்தொடரிலே முதல் மானிய கோரிக்கை நான் பேசும்பொழுது 13 கோடி ரூபாய் புத்தக பையில் இருக்கின்ற புகைப்படத்தை மாற்றுவதற்கு செலவாகும் என்று சொன்னபோது முதலமைச்சர் அதை வீணாக அப்படி செலவு செய்ய வேண்டாம், அது பழைய முதலமைச்சருடைய புகைப்படமே இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு அறிவிப்பாக இருந்தாலும், தொடர்ந்து இந்த 2 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நம்மளுடைய என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஃபர்ஸ்ட் ஒரு 7 லட்சம், அதுக்கப்புறம் ஒரு 4 லட்சம், கிட்டத்தட்ட ஒரு 11 லட்சம் பேர் மாணவ செல்வங்கள் இன்றைக்கு அரசு பள்ளி தேடி வருகை தந்திருக்கிறதாக இருந்தாலும், இப்படி பல்வேறு விஷயங்களை எங்களால் பெருமையோடு அதை கம்பேர் பண்ணும்போது எங்களால் சொல்ல முடியும். குறிப்பாக நான் மிகவும் ஒரு வேதனையோடு சொல்லக்கூடிய விஷயம் என்பது இந்த ஆர்டி டிபார்ட்மெண்ட்ல நடந்தது என்ன. இங்கே வருவதற்கு முன்பாக நம்முடைய துறையினுடைய அமைச்சர் அண்ணனரோடும் அதே போன்ற நம்முடைய மாண்பு முதலமைச்சரோடும் அனுமதி பெற்று தான் இன்னைக்கு உங்களை நான் சந்திக்க வருகை தந்திருக்கின்றேன். 2016 21 வரைக்கும் ஒன்றிய அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்டது மோர் தென் 5 lakhs வீடுகள் கட்ட வேண்டும் என்று அனுமதிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.8 லட்சம் வீடுகள் தான் இவர்கள் கட்டியிருக்கின்றார்கள். அந்த 2.8 லட்சம் வீடுகள் இவர்கள் கட்டியிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது முறையான அப்டேட் இன்னைக்கு எந்த அளவுக்கு இந்த திட்டம் சென்று கொண்டிருக்கின்றது, இதுக்கு இப்போ என்னென்ன நிலையில் அது இருக்கின்றது, எப்படிப்பட்டவர்கள்லாம் நாங்கள் தகுதியானவர்களாக நாங்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கின்றோம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே முறையாக அப்டேட் பண்ணாதனால கிட்டத்தட்ட ஒன்றிய அரசாங்கத்திலும் நமக்கு வர வேண்டிய 1115 கோடி ரூபாய், இது 1515 கோடி ரூபாய் இது வராமலே போய்விட்டது. அவங்க நிறுத்தி வச்சுட்டாங்க. அதை ஏன்னா இந்த திட்டத்தை செயல்படுத்துறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.18 கோடி ரூபாய் செலவீடு தேவையற்ற செலவாக செய்திருக்கிறார் என்பதை சிஏஜி ரிப்போர்ட் சொல்கின்றது. இதுல குறிப்பாக வேதனைக்குரியது என்று நான் சொல்வதற்கு காரணம், எஸ்சி எஸ்டி பிரிவை சார்ந்திருக்கின்ற மக்களுக்கு வழங்க வேண்டிய முறையாக வழங்க வேண்டிய அந்த வீடுகள் வழங்கப்படாமல் இருக்கின்றது. இது அந்த மக்களை, அந்த சமுதாய மக்களை இவர்கள் எந்த அளவுக்கு வஞ்சித்திருக்கிறார்கள் என்பதை நான் சொல்ல முடியும். 60% இலக்கு என்பது அவர்களுக்கு வழங்க வேண்டும். ஆனால் அதை வழங்காமல், உதாரணத்திற்கு அந்த சிஏஜி ரிப்போர்ட்டில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். நாகை மாவட்டத்தில் இருக்கின்ற கொர்க்கை அப்படிங்கிற ஒன்றியத்தில் அம்மாசி அப்படின்னு ஒரு பயனாளி, அவர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காரு. அவர் ஒரு எஸ்சி வகுப்பை சார்ந்தவர். ஆனால் அவருக்கு வழங்கப்பட வேண்டிய அந்த வீட்டை பிசி வகுப்பை சார்ந்திருக்கின்ற செந்தில்குமார் அப்படிங்கிறதுக்கு வழங்கியிருக்கிறார்கள். இது இன்னொரு வேதனை, அது ஒரு நகைச்சுவையாகவும் இருக்கின்றது ஒரு விஷயம். அது என்னவென்று சொன்னால், இந்த மேப்பிங் பண்றாங்க, எப்படி ஒவ்வொரு பயனாளிக்கு இந்த வீடு, இந்த வழங்கப்பட்டிருக்க இந்த பயனாளி வீடு எங்க இருக்கு, இந்த மேப்பிங் பாத்தீங்கன்னா திருச்சியை சார்ந்த வீடு எங்க மேப்பிங் காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னோவை காட்டுது. கடலூர் மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற பயனாளி வீடு எங்கன்னு காட்டீங்கன்னா பே ஆஃப் பெங்காலை காட்டுகிறது. இப்படி ஒவ்வொரு விதத்திலும் பாத்தீங்கன்னா மிகவும் அலட்சியமாக இந்த திட்டத்தை அவர்கள் கையாண்டு இருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக கிட்டத்தட்ட 3354 வீடுகள் இது போன்று முறைகேடாக கிட்டத்தட்ட 50 கோடிக்கும் மேற்பட்டிருக்கின்ற தொகை முறைகேடாக செலவு செய்யப்பட்டிருக்கு என்பதை ரொம்ப அழகாக எடுத்து சொல்கின்றது. 2021 நவம்பர் மாதத்திலிருந்து இந்த வருடம் மார்ச் மாதம் வரைக்கும் நம்முடைய அரசாங்கம் வந்த பிறகு நாம் அவர்களிடம் வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி மென்ஷன் பண்ணாங்க சிஏஜி ரிப்போர்ட்ல 2492 கோடி ரூபாய் நாம் பெற்றிருக்கின்றோம். ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து வீடு கட்டுவதற்கு நாம் பெற்றிருக்கின்றோம். ஒன்றிய அரசாங்கம் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மீது, நம்முடைய தமிழக அரசு மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, என்னென்ன திட்டங்களை இவர்கள் எப்படியெல்லாம் பார்த்து செய்கிறார்கள், அதுக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலையை அவர்கள் எடுக்கிறார்கள். உதாரணத்திற்கு இப்ப ஏற்கனவே நான் சொன்னபோது முறைகேடாக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற வீடு என்று சொன்னபோது அதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஒரு 6 பேர் நம்ம சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம்.
மாண்பவை பொருந்தி இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலின்படி இதற்கு தனியாக ஒரு குழு அமைக்கப்பட்டு இவர்கள் இந்த பயனாளிகள் முறையாக இவர்களை கையாண்டிருக்கின்றனர், முறையாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த பணியில் இன்னைக்கு நான் இறங்கிட்டு இருக்கோம். அதுல தவறு இருந்தால், கடந்த ஆட்சியில் நடந்த அந்த தவறு இருந்தால் மேலும் அது சம்பந்தப்பட்டிருக்கிற அதிகாரி மீது நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற அந்த உறுதியோடு இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் விளங்கிக் கொண்டிருக்கின்றார். இப்படி தொடர்ந்து இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி பல்வேறு முறைகேடுகளை செய்திருக்கின்றது கடந்த கால ஆட்சி. ஒரு நிர்வாகம் எப்படி நடைபெறக்கூடாது என்பதற்கு கடந்த 2016-2021 அந்த சிஏஜி ரிப்போர்ட் ஒவ்வொரு விதத்திலும் இன்றைக்கு எடுத்து சொல்கின்றது. ஒரு நிர்வாகம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை இந்த 2 வருடத்தில் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம் பொழுது 2492 கோடி ரூபாய் ஒரு திட்டத்துக்கு, இது ஒரு பான சோத்துக்கு ஒரு பதம் என்று சொல்வது போல ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து நான் பேசுறேன். நான் இன்றைக்கு எங்களை நம்பி இந்த அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் அமௌண்ட் எங்களுக்கு இன்னைக்கு பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை வைத்துக் கொண்டு இன்னைக்கு முறையாக இதை நாங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் இன்னைக்கு நாம் ஒவ்வொரு திட்டத்தையும் நாம் தீட்டிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக அந்த ஆதி திராவிடர்கள் என்று வரும்பொழுது சட்டமன்றத்திலே இதை நான் பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற ஆசை இருந்தது என்று சொன்னாலும் அந்த நேரம் பார்த்து நம்முடைய எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் வெளிநடப்பு செய்தவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஒரு ஆதி திராவிட நலத்துறை சார்ந்திருக்கின்ற ஒரு மானியம் நடைபெறுகிறது என்று சொன்னால் முத்தமிழ் கலைஞர் அவர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய மாண்புக்கு அமைச்சர் அவர்களாக, நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களாக இருந்தாலும் சரி, முழுமையாக அரங்கத்தில் அமர்ந்து சட்டமன்றத்தில் அமர்ந்து அந்த ஒவ்வொரு விவாதத்தையும் அதே போன்ற அமைச்சருடைய பதிலுடன் கேட்பது வழக்கம். ஆனால் அன்றைக்கு அவர்கள் வெளிநடப்பு செய்த பிறகு அடுத்த நாள் அதை பற்றி பேசும் பொழுது, நீங்கள் இந்த துறையை புறக்கணித்து விட்டீர்கள் என்று சொல்லும் போது அவர்கள் அதுக்காக கூச்சலையும் குழப்பத்தையும் விளைவித்தார். நாங்கள் துறையை நாங்கள் புறக்கணிக்கவில்லை, எங்களுடைய வாதத்தை எடுத்து வைத்து விட்டு தான் நாங்கள் சென்றோம் என்று சொல்லுகிறார்கள். அவளும் கேட்பது ஒன்னே ஒன்று, ஒரு வாதம் வைக்கிறீர்கள், என்ன தேவை என்பதை சொல்லுகிறீர்கள். அந்த சமுதாய மக்களை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு மினிஸ்டர் பேச எழுதும் பொழுது அவர்களை அவமானப்படுத்தும் போது எழுந்து வெளியே செல்வது எந்த விதத்தில் நியாயம்? சரி, அது உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு விதமாக கூட அது இருக்கலாம் என்று தான் நான் நினைத்தேன். ஆனால் இந்த ஆடிட் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக அந்த SC/ST மக்களுக்கு செல்ல வேண்டிய அந்த பயனாளிகளாக இருக்க வேண்டியவர்களுக்கு உரிய அந்த வீடுகளை வழங்காமல் அதை மற்ற வகுப்பினருக்கு நீங்கள் செலுத்தும் பொழுது அந்த 60% இலக்கை கூட நீங்கள் எட்டாமல் இருந்தது பொழுது உள்ளபடியே அது வேதனைக்குரியதாகத்தான் இருக்கின்றது. எந்த இயக்கம் திராவிடம் என்கின்ற எழுத்தை பயன்படுத்துகின்றது எந்த இயக்கமாக இருந்தாலும் அவருடைய அடிப்படை கொள்கையே ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம், பெண்களுடைய விடுதலைக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் என்கின்ற அடிப்படையில் தான் அந்த இயக்கமே தொடங்கப்படுகின்றது. ஆனால் அதுக்கே நீங்கள் இப்படி அது போன்ற ஒரு கொள்கையிலே நீங்கள் கை வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது உள்ளபடி அது வேதனை தரக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் அந்த விஷயத்தை நான் பார்க்கின்றேன். இதை என்னுடைய உணர்வுகளை நம்முடைய பத்திரிகை துறை, ஊடகத்துறையை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற என்னுடைய ஆசையைத்தான் இன்றைக்கு உங்களை எல்லாம் வரவழைத்து நான் அதை வெளிப்படுத்தியிருக்கிறேன் என்பதுதான் உண்மை. 2016-21 பொறுத்த வரைக்கும் அதுக்கு சம்பந்தப்பட்டிருக்கின்ற ஒரு 6 அலுவலர்கள் நம்ம இப்ப சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். சஸ்பெண்ட் பண்ணது மட்டுமல்ல, இன்றைக்கு முறையாக இன்னைக்கு ஒவ்வொரு விதத்திலையும் அந்த இன்ஸ்பெக்ஷன் நடத்த வேண்டும் என்று நம்முடைய சென்னை ஹைகோர்ட் சொன்ன மாதிரி ஒரு ஆணை, அந்த டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி மூலம் ஒரு ஆணை இன்னைக்கு ஒரு குழு அமைக்கப்பட்டு அதன் மூலமா இப்போ விசாரிச்சுட்டு இருக்கோம். முறையாகத்தான் மற்றதும் வழங்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பது. அதிலும் தவறு இருந்தது என்று கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக அந்த அலுவலர்கள் மீதும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா கள ஆய்வுல முதலமைச்சர் அப்படிங்கிறது வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு திட்டம் உங்களுக்கே தெரியும். எப்படி முதலமைச்சர் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் அங்க இருக்கின்ற ஒரு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உட்கார்ந்து அங்க ஒரு ஆய்வை செய்து விட்டு தான் அவர் ஊரை அந்த கலெக்டர் ஆபீஸ்க்கே போயிருக்காங்க. அப்படிங்கும் பொழுது ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு எப்படி எவ்வளவு ஒரு இந்த இன்ஸ்பெக்ஷன்ல தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார் என்பது அதை பார்த்து ஒவ்வொரு துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, அரசு அலுவலராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு அதை முறையாக அதை ரொம்ப விஜிலண்டா இன்னைக்கு அதை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறாங்க. தவறு யார் செய்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளேன். SC/ST ஃபண்ட் பத்தி சொல்றீங்க. ஆர்டிஐல ரீசெண்டா தகவல் போடுறப்ப கிட்டத்தட்ட 16,000 கோடியோ இல்ல 10,000 கோடியோ பயன்படுத்தல அப்படின்ற ஒரு தகவல் ஒண்ணு. அது முரணா இல்லையா? தொடர்ந்து நீங்க அதிமுக மிஸ்அப்டேட் பண்ணாலும் அதே குற்றச்சாட்டோ இல்லை ஆர்டிஐ மூலமா துறை சார்ந்த அமைச்சர் மூலமாக அதுக்கான பதிலை நான் வழங்க சொல்கிறேன். பட் இருந்தாலும் நான் உங்களிடம் வைக்கின்ற வேண்டுகோள் என்பது கடந்த 5 ஆண்டு காலம் எப்படி ஒரு நிர்வாகம் செய்யக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்க சொல்ற இப்ப இந்த பத்திரிகை துறையை நான் சார்ந்திருக்க நண்பர்கள் நான் மீட் பண்ணும்போது முதலமைச்சர் கண்டிப்பாக இதை பார்த்துக் கொண்டிருப்பார்கள். நீங்க சொல்கின்ற அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது உண்மைத்தன்மை இருக்கின்ற பட்சத்தில், நீங்க சொன்ன ரிப்போர்ட் உண்மை என்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உரிய நடவடிக்கையை முதலமைச்சர் எடுப்பார். அதுலயே ஆய்வுல தான் இருக்கு அப்படின்னு
எடுத்திருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறை என்ன நடவடிக்கை? கட்டடங்களை பொறுத்து உங்களுக்கே தெரியும், கடந்த 2 ஆண்டுகளில் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் என்று 7,500 கோடி ரூபாய் நமக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஃபர்ஸ்ட் டைம் 1400 கோர்ஸ் ஒதுக்கியிருக்கோம். இப்போ 1500 கோர்ஸ் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. தொடக்கப்பள்ளிக்கான வேலைகள் வேலூர் மாவட்டத்தில் மார்ச் மாதம் 1ஆம் தேதி நம்முடைய பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதலமைச்சர்கள் அதுக்கான அடிக்கல் நாட்டு விழாவை செய்து கிட்டத்தட்ட 185 ஊராட்சிகள் அதுக்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஹைஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வரும்போது நபார்டு மூலமாகத்தான் நம்ம பணம் இன்னைக்கு நாங்கள் கேட்டிருக்கோம். அந்த பணம் அதுக்கு வர இருக்கின்றது. அது வந்த பிறகு ஏன்னா வெட்டு தீர்மானத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 105 வெட்டு தீர்மானங்கள் பள்ளி கட்டிடங்கள் வேண்டும் என்பதுதான் வெட்டு தீர்மானமாக இருக்கின்றது. ஒவ்வொரு மாவட்டத்தில் எந்தெந்த எம்எல்ஏஸ் எந்தெந்த ரிலேட்டடாக இந்த பள்ளிகள் இந்த ஊராட்சியில் தேவை என்று சொல்லுகிறார்களோ அதற்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்பதை சொல்லியிருக்கோம். 28ஆம் தேதி கூட சிஓஎஸ் மீட்டிங் அதை வலியுறுத்தி பேச இருக்கின்றோம். கண்டிப்பாக ஏன்னா இன்னைக்கு அதிகப்படியாக நம்முடைய மாணவ செல்வங்கள் வர 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 அதற்கு தகுந்தாப்பில் ஆசிரியர்கள் வழங்க வேண்டியது எங்களுடைய கடமை, அதற்கு தகுந்தாப்பில் வகுப்பறைகள் வழங்க வேண்டியது எங்களுடைய கடமை, அதற்கு தகுந்தாப்பில் ஆய்வகங்களாக இருந்தாலும் சரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக கழிவறையிலிருந்து என்னென்ன தேவையோ அதை வழங்குகின்ற முடிவில் தான் நாங்களும் இருந்து கொண்டிருக்கோம். இது அடுத்த 5 ஆண்டு கால ஒரு மிகப்பெரிய 10 வருஷமா அதை அவங்க கண்டுக்காம விட்டதுனால இதெல்லாம் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்ல இப்ப நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். பள்ளி கல்வியில குறிப்பா இந்த வாஷ்ரூம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. இந்த கம்ப்ளைண்ட்ஸ் தான் அதிகமா இருக்கு. பள்ளி கல்வி இந்த இதுல ஸ்பெசிபிக்கா என்ஜிஓஸோட டைப் பண்றதோ இல்ல அங்க இருக்கக்கூடிய லோக்கல் கம்யூனிட்டியோட டைப் பண்றதோ அந்த மாதிரி ஏதாவது பண்றது? 2 விஷயம் இருக்குதுல்ல. 2 விஷயம். ஒண்ணு பாத்தீங்கன்னா கழிவறை கட்டிடங்கள் தேவை, வகுப்பறை கட்டிடங்கள் தேவை என்பது இருக்கிறது. 18,000 வகுப்பறைகள் நாங்கள் கட்டுவோம் என்று சொல்லிதான் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். அந்த 18,000 வகுப்பறைகள்ல இதுவும் கழிவறையும் சேர்ந்து வர வேண்டும் என்கின்றதை நம்ம சொல்லியிருக்கோம். எங்கெங்கெல்லாம் கழிவறை, குறிப்பாக பெண்கள் படிக்கின்ற பள்ளியில் எங்கெல்லாம் கழிவறையிலேயோ அதை உடனடியாக அதை கட்ட வேண்டும் என்கின்ற அந்த உறுதியோடு தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இந்த வாஷ்ரூம் கிட்டத்தட்ட 2,969 பணியாளர்கள் இன்னைக்கு அந்தந்த பிடிஓஸ் லெவலில் நகராட்சி அமைப்பின் மூலமாக நம்ம என்கேஜ் பண்ணி செய்து கொண்டிருக்கோம் என்று சொன்னாலும் சட்டமன்றத்தில் சொன்ன மாதிரி இன்னும் அதிகம் தேவைப்பட்டு கொண்டு தான் இருக்கு. ஏன்னா ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் நாங்கள் போக போக எல்லா இடத்துலையுமே எல்லாருமே கிடைக்கிறதா அப்படிங்கிறது அது இன்னும் இல்லாமல் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அதை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் அலுவலகத்தில் எடுத்து சொல்லியிருக்கின்றோம். வருகின்ற ஆண்டு காலத்தில் இன்ஸ்பெக்ஷன் அடுத்தது போக போக எங்கெங்கெல்லாம் தேவைப்படுகின்றது, இப்போ சிஓஎஸ் மீட்டிங் அது ஒன் ஆஃப் த பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம். எங்கெங்கெல்லாம் அதிகம் தேவைப்படுகின்றோ அதை உடனடியாக எடுக்க வேண்டுங்கிற அந்த பணியில் நாங்கள் முன்னே ஈடுபட்டிருக்கிறோம். திமுக ஆட்சியில் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை அதிகமாக இருப்பதாகவும் மத்திய அரசிடமிருந்து வரவேண்டிய நிதி இன்னும் வரவில்லை எனவும் சென்ற ஆட்சியில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாகவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.